இங்க ஒரு சோல்ஜர் ஒரு அடிபட்ட சோல்ஜரை மணல போட்டு மூடிட்டு ஒரு டெட் பாடியை வச்சு அவனும் மறைஞ்சுக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஒரு எனிமி சோல்ஜர் யாராச்சும் உயிரோட இருக்காங்களான்னு அந்த டெட் பாடி மேல ஒரு கத்தியை இறக்குறான். லக்கிலி அந்த கத்தி சாம மிஸ் பண்ணிருது. சோ அவன் கிளம்புனதுமே வெளியே வந்த சாம் ஒரு வழியா அந்த அடிபட்ட சோல்ஜரை காப்பாத்திடுறான். அதுக்கப்புறமா தூரத்துல இன்னொரு சோல்ஜர் இருக்கிறத பார்த்தவன் அவனை காப்பாத்தலான்னு போக அதை பார்த்த எனிமி சோல்ஜர்ஸ் அவனை பார்த்து ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே தப்பிக்கிறதுக்காக சாம் ஒரு டனல் உள்ள குதிக்க எனிமி சோல்ஜர்ஸ் ஒரு கிரெனேட அந்த டனல் உள்ள த்ரோ பண்ணிடுறாங்க. லக்கிலி கடைசி நேரத்துல அதை கவனிச்சவன் அந்த கிரெனேட்ல இருந்து மிஸ் ஆயிடுறான். அதுக்கப்புறமா அந்த டனல் உள்ளேயே மறைஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தவன் ஒரு அடிபட்ட எனிமி சோல்ஜரை பாக்குறான். ஆனா சாம் அவனை கொல்றதுக்கு பதிலா அந்த எனிமி சோல்ஜருக்கு ஹெல்ப் பண்ண அதை அந்த சோல்ஜராலேயே நம்ப முடியல. அன்னைக்கு நைட் டனலை விட்டு வெளியே வந்த சாம் மறுபடியும் அடிபட்ட சோல்ஜர்ஸை காப்பாத்த ஆரம்பிக்கிறான். அப்போ ஒவ்வொருத்தரா கீழே அனுப்ப அவன் உடம்பு முழுக்க இன்ஜூர் ஆகிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் அவன் நிறுத்தாம அடிபட்ட சோல்ஜர்ஸை காப்பாத்திக்கிட்டே இருக்கான். அதே நேரத்துல டென்ட்ல இருந்தவங்க அவங்க எல்லாரையும் காப்பாத்துறது யாருன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கேப்டன் வந்து ஒரு அடிபட்ட சோல்ஜர் கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் அது சாம்னு தெரியுது. அதை கேட்டதுமே அவன் ஷாக் ஆயிடுறான். ஏன்னா யாரையும் கொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்காக அவனை தான் அவங்க எல்லாரும் டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அடுத்த நாள் விடிஞ்சதுமே சாம் அவனோட ட்ரில் சார்ஜென்ட்டுக்கு அடிபட்டு இருக்கதை பாக்குறான். அப்ப தூரத்துல எனிமிஸ் வரத பார்த்தவன் வேகமா ஒரு ரைஃபிளை கையில எடுத்துக்கிறான். அதை பார்த்த சார்ஜென்ட் கடைசியா அவன் கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டான்னு நினைக்கிறப்ப அந்த ரைஃபிளை ஒரு துணியில சுத்தின சாம் சார்ஜென்ட அதுல உட்கார வச்சு வேகமா இழுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல சார்ஜென்ட் கவர் ஃபயர் பண்ண ரெண்டு பேரும் ஒரு வழியா கிளிஃபோட எஜ்ஜுக்கு வந்துடுறாங்க. அப்ப சாம் முதல்ல சார்ஜென்ட கீழே விழுந்த சார்ஜென்ட் சாம் இன்னும் மேலதான் இருக்கான்னு கத்த ஆரம்பிக்கிறான். அடுத்த நிமிஷமே இன்னொரு அடிபட்ட சோல்ஜரோட சாம் கீழே குதிக்கிறான். அதே நேரத்துல அவனை சேஸ் பண்ணிட்டு வந்த எனிமீஸ் ஃபயர் பண்ண ஆரம்பிக்க கீழே இருந்த சோல்ஜர்ஸ் கவர் ஃபயர் பண்ணி அவனை காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறமா நிக்க கூட முடியாம இருக்க சாம அங்க இருக்க எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா அவனுக்கே தெரியாது அன்னைக்கு நைட் மட்டும் கிட்டத்தட்ட 76 பேரை அவன் காப்பாத்திருப்பான்.